வாக்யஜ்ஞேன கல்பதாம். முதல் 4 ஸ்லோகத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் பார்த்துட்டோம். 5வது ஸ்லோகத்தில் இருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் ஆன்மீக வாழ்க்கையில் 5வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரையிலும் அந்த மோட்சத்தை அடையறதுக்கான படிப்படியான சாதனங்களை எல்லாம் சொல்லுகிறார். இந்த 5வது ஸ்லோகத்தில் முதல் வரி என்ன சொல்லுகிறதுன்னா, மனுஜஹா மனிதன், ஆதிதஹா முதலில், ஆஸ்திக்யம் திருடமூலம் ஆஸ்திக்யம் சம்பாதயது. முதல்ல சாஸ்திரத்தில் பரிபூர்ணமான ஸ்ரத்தையை அடைய வேண்டும். மனிதன் சாஸ்திரத்தினிடத்தில் பரிபூரணமான ஸ்ரத்தையுடையவனாக இருக்க வேண்டும். திருடமூலம் ஏவ, ஆழ்ந்த நன்றாக வேர் பிடிக்கணும்னு அர்த்தம். இந்த சாஸ்திரம்ங்கிறது நன்றாக உள்ளத்துல ஊன்றி இருக்க வேண்டும். திருடமூலம்னு சொன்னா 4 பக்கம் நல்லா வேர் பிடிக்கிற மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அர்த்தம். எப்படி ஒரு மரத்துக்கு வேர் தான் ரொம்ப ரொம்ப மரத்தை தாங்குகிறதோ, அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில மத நூல்கள்ல இருக்கிற நம்பிக்கை தான் ஆன்மீக வாழ்க்கையவே தாங்கியிருக்கு. அந்த மத நூல்கள்ல இருக்கக்கூடிய விசுவாசம்ங்கிற விஷயம் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில வெறுமைதான் மிஞ்சும். வெறுமைதான் மிஞ்சுமே, வேக்வம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. வெறுமைதான் மிஞ்சும். அப்புறம் அடிக்கடி மனசு துக்கப்பட ஆரம்பிச்சிடும். அதனால சாஸ்திரத்துல ஸ்ரத்தை நன்றாக ஆழ்ந்து பற்றப்பட்டிருக்க வேண்டும். ஸ்ரத்தை என்பதற்கு பொருள் என்ன? நமக்கு புரியாமலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே சமயம் அந்த கருத்துக்களை தவறு என்று நினைக்கவும் கூடாது. நமக்கு சில விஷயம் எல்லாம் புரியாது. சாஸ்திரத்தில் புரியாததை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால அதை நிராகரிக்கவும் கூடாது. நிராகரிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை, குருட்டுத்தனமா ஏத்துக்கவும் கூடாது. ஆக இது ரொம்ப முக்கியம். நம்பிக்கைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? சாஸ்திர கருத்துக்களை குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அதே சமயம் சாஸ்திர கருத்துக்கள் நமக்கு புரியவில்லை என்பதால் நிராகரித்து விடவும் கூடாது. நிராகரணமும் பண்ணக்கூடாது, புரியாம அக்செப்ட் பண்ணிக்கவும் கூடாது. ஏன் நிராகரணம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, நம்முடைய புத்தி ரொம்ப ரொம்ப சின்னது, சிற்றறிவு. உயர்ந்த அரிய பெரிய விஷயங்களை உடனே மனசு புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நிராகரிக்க கூடாதுன்னு சொல்றோம். அப்புறம் அதை அப்படியே குருட்டுத்தனமாகவும் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னு கேட்டா, குருட்டுத்தனமா ஏத்துக்கிறதுனால அதுல ஒரு பிடிப்பு பூரணமா இருக்காது, பிடிப்பு பூரணமா ஏற்படாது. அடிக்கடி சந்தேகம் வரும்போது விட்டுடலாமான்னு தோண ஆரம்பிச்சிடும். ஆகையினால அந்த சாஸ்திரம் உயர்ந்தது, மிகவும் தெய்வீகமானது, எத்தனையோ ரிஷிகளால் அது உபதேசிக்கப்பட்டது, அனாதி காலமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு சில விஷயங்கள் புரியவில்லை என்றாலும் நான் அதை மதிக்கிறேன். நான் முடிந்தவரை அதை நான் கடைபிடிக்கிறேன், மதிக்கிறேன். ஆனால் நான் சிந்தித்து அதை நன்றாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி, ஒரு விருத்தி, அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா. எல்லாமே விருத்தி தானே. ஸ்ரத்தாங்கிறது ஒரு விருத்தி, ஒரு எண்ணம். எல்லாமே விருத்தி மயம்தான். மனசுல எல்லாம் விருத்தி தான். ஸ்ரத்தாங்கிறது ஒரு விருத்தி, நம்பிக்கையோடு இருக்கிறது. அதனால ஆஸ்திக்யம், ஈஸ்வரஹ அஸ்தி, ஈஸ்வரஹ அஸ்தி, கர்ம பலம் அஸ்தி, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், வினை பயன் ஒன்று இருக்கு அப்படின்னு நல்லா நம்புறது. அதெல்லாம் ஆஸ்திக்யம்னு பேர். நிச்சயமா நித்தியமான மோட்சம்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி எத்தனையோ அரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரம் சொல்றது.
அது அந்த சாஸ்திரம் சொல்ற விஷயங்கள் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. அது பிரமாணம். பிரமாணத்தினால என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அது இருக்குங்கிறத ஒத்து, பிரமாணத்தினால இதை பிரமாணம்னு ஒத்துக்கிட்டோம்னாலே அந்த பிரமாணம் தர்ற வஸ்து இருக்குன்னு ஒத்துக்கணும். சாஸ்திரம் சப்த பிரமாணமா இருக்கு. சப்த பிரமாணம், சப்த பிரமாணம் என்ன சொல்றது? அதுல நிறைய எத்தனையோ விஷயங்களை சப்தம் நமக்கு அறிவிக்கிறது, வேதங்கள் சொல்லுகிறது. அந்த வேதங்கள் சொல்றதெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது, அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தான்னு பேர். அதனால்தான் அந்த ஆஸ்திக்யம் திருட மூலம் சம்பாதி. முதல்ல நீ அதுதான் சம்பாதிக்கணும். ஸ்ரத்த இல்லை, ஸ்ரத்த இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. அதனால ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தா விஸ்வம் இதம் ஜகத்துன்னு வேதம் சொல்கிறது. இதம் விஸ்வம் ஜகத்து ஸ்ரத்தாமயம். ஸ்ரத்தா விஸ்வம் இதம் ஜகத்து. அதனால ஸ்ரத்த ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ரத்தை வச்சிருந்தா போறாது, எனக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா போறாது. அந்த சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற தர்மங்களை நாம அனுஷ்டானம் பண்ணணும். அதுதான் ரெண்டாவது வரியில சொல்ற. ததா கர்மாச்சார யுதா பவது. ததா, ததான்னா பிறகு. எதுக்கு பிறகு? சாஸ்திரத்துல பரிபூர்ண நம்பிக்கையை நன்றாக உருவாக்கி கொண்ட பிறகு பிரம்மச்சரிய ஆசிரமத்துல எல்லாம் ஸ்ரத்தையோட படிக்கிறது தான். ஸ்ரத்தையோட படிக்கிறது தான் பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமத்தினுடைய இதே படிப்பு தானே. அதனால ஸ்ரத்தையோட சாஸ்திரங்களை படிக்கிறது தான் பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கர்மங்கள்லாம் கம்மி, குறைவு. படிப்புக்கு தான் அதிகமான நேரம். அதனால நம்ம பண்ற ஜபமோ தியானமோ அதுக்கெல்லாம் அவகாசம் குறைவு தான். ஸ்டடீஸுக்கு தான் ஜாஸ்தி நேரம் ஒதுக்கியிருக்கு. ஏன்னா பிரம்மன்னு சொன்னா வேதம்னு அர்த்தம், சரத்தினா நடக்கிறதுன்னு அர்த்தம். வேத நெறிப்படி வாழ்றதுக்கான அபியாசம் பண்ற ஒரு பருவம் தான் பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்ம அப்படின்னு சொன்னா வேதம்னு அர்த்தம், சாரி நடக்கிறவன் அர்த்தம். வேத நெறிப்படி நடக்கிறவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். அவன் இல்லறத்துல இருந்தாலும் சரி, அந்த வேத நெறிப்படி வாழ்ந்தான்னு அவன் பிரம்மச்சாரி தான். ஆனா சாதாரணமா பிரம்மச்சாரிங்கிறது யாரை குறிக்கும்? 5 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள இருக்கிற பையனை, படிக்கிற பையனை குறிக்கும். சாதாரணமா பிரம்மச்சாரிங்கிறது மாணவனை குறிக்கும். அப்போ அவனுக்கு காயத்ரி ஜபம் சின்னதா ஹோமங்கள் தானே தவிர பெரிய பஞ்ச மகா யஜ்ஞம், பெரிய சோமயாகம், வாஜபேய யாகம் எல்லாம் ஒன்றும் பிரம்மச்சாரி கிடையாது. ஒன்றும் கிடையாது. சும்மா சிம்பிள் ரிச்சுவல் எல்லாம் சுருக்கமான சடங்குகள், வழிபாடுகள், படிப்புக்கு தான் நேரம் ரொம்ப ஒதுக்கும். அப்போ ஸ்ரத்தையோட படிக்கிறான். அதுக்கு பிறகு கிரகஸ்தாசிரமம். அடுத்தபடியா கிரகஸ்தாசிரமத்துக்கு போறான். கிரகஸ்தாசிரமத்துக்கு போய் இகலோக இகாமுத்ரார்த்த பலபோக இச்சையா கர்மானுஷ்டானம். இக அமுத்திர பலபோக இச்சையோட கர்ம அனுஷ்டானம் பண்றான். நீ வேதம் சொல்லுகிறது, இந்த கர்மங்களை எல்லாம் நீ செஞ்சியானா இகலோகத்திலையும் சௌக்கியமா இருப்ப, சொர்க்கத்துக்கு இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போய் அங்கேயும் நீ சௌக்கியமா இருப்ப. ஆகையினால இகலோக பரலோக சுகாய கர்மானுஷ்டானம். அந்த கர்மானுஷ்டானத்தை தான் சொல்றார். ததா கர்மாச்சார யுதா பவது. கர்ம ஆச்சார யுதா. கர்மன்னா அர்த்தம் செயல், ஆச்சாரம்னா என்ன? தர்மமான கர்மங்களை செய்யணும். எந்த புத்தியோட செய்யணும்னா ஸ்வர்காதி போக இச்சையா. ஸ்வர்க்கம் முதலான உலகங்களில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு நீ கர்மங்களை செய்யின்னு சொல்றது. அதெல்லாம் அதுக்கு முறையா பண்ணும். எல்லாருக்குமே உலகத்துல ஏதாவது ஒரு பொருளை சார்ந்திருந்து சுகமா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆகையினால நீ அதுக்காக நீ கர்மம் பண்ண தப்பு கிடையாது, அது ஒரு குற்றம் கிடையாது. மனிதனுடைய இயல்பு உலக இன்பங்களை விரும்புறதுங்கிறது மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பை நாம மறுக்க கூடாது. அந்த இயல்பை நாம ஏற்றுக்கிட்டு அதை முறைப்படுத்தணும். இயல்புக்கு மாறாக நம்ம போனோமானா கஷ்டப்படும். அது ரொம்ப கஷ்டமானது. அப்படி சாஸ்திரம் உபதேசிக்கல. இயல்புக்கு மாறாக போகணும்னு உபதேசம் பண்ணல, இயல்பை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்றது. பிராகிருதமான மனிதனை சம்ஸ்கிருதமாக்குகிறது சாஸ்திரம். பிராகிருதமான மனிதனை சம்ஸ்கிருதமாக்குகிறது சாஸ்திரம்.
பிராகிருதம்னா என்ன அர்த்தம்? பிரகிருதி ஸ்வபாவத்தோடு இருக்கிற மனிதனை அவனை நல்ல சுபாவத்தோடு இருக்கும்படியாக மாற்றுகிறது. அந்த பிரகிருத்திய சம்ஸ்கிருதமாக்குறது தான் சாஸ்திரம். பிரகிருதி டு சம்ஸ்கிருதி, சம்ஸ்கிருத பூர்விகா பிரகிருதி. அதனாலதான் கீதையில 3வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. அர்ஜுனா, ஞானியும் கூட தன் சுபாவத்துக்கு ஏற்ற பிரகாரம் நடக்கிறான் அப்படி சொல்றார். சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேஹ ஞானவானபி, ஞானவானபி ஸ்வஸ்யாஹ பிரகிருதேஹ சதிருஷம் சேஷ்டதே. ஞானவானபி, அறிவாளியும் கூட தன்னுடைய இயல்புக்கு ஏற்ற பிரகாரம்தான் வாழ்கிறான். பூதானி பிரகிருதிம் யாந்தி, உயிர்களும் பிரகிருதி இயற்கையின் போக்கிலேயே இயங்குகின்றன. நிகிரஹா கிம் கரிஷ்யதி, நம்முடைய ஸ்வபாவத்தை தடுப்பதால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற. நம்முடைய சுபாவத்தை தடுப்பதால் நமக்கு நேச்சரே இந்திரியங்கள்லாம் வெளியில போறதுதான். அப்படி இந்திரியங்கள்லாம் வெளியில போறதுனால அதை நீ அதை போட்டு அதை நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்றார், அப்படின்னா மனம் போன போக்கிலே வாழ்ந்து விடலாமா அப்படின்னு கேள்வி வருது கீதையில. அப்படின்னா மனம் போன போக்கில் வாழ்ந்து விடலாமா அப்படின்னு கேள்வி வரும்போது, மனம் போன போக்கில் வாழக்கூடாது, அதை நீ ஒழுங்குபடுத்திக்கணும்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். என்னது? இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ. இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் இந்திரிய விஷயங்கள்ல போறதுனால விருப்பு வெறுப்பு இருக்கிறது சகஜம்ங்கிறார். ஆனா நீ அதுக்கு வசப்படக்கூடாது, அந்த விருப்பு வெறுப்பை ஒழுங்குபடுத்தணும்னு தான் சொல்றேன். எதுக்கு இதை சொல்றேன்? இங்க கிருஷ்ணர் இந்த ஸ்லோகம் சொர்க்கம் முதலான சுகங்களில் நாட்டம் கொண்டு நீ கர்மத்தை செய்யன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, மனிதனுக்கு உலக இன்பங்களில் நாட்டம் இயல்பாக இருக்கிறது. வேதமானது அந்த இயல்பை ஒத்துக்கொண்டு அதற்கு தகுந்த முறையில் அந்த இயல்பை ஒழுங்குபடுத்துவதற்காக இவ்வாறு கர்மாச்சாரத்தை சொல்லுகிறது. கர்மன்னு சொன்னா செயல், ஆச்சாரம்னா தர்ம பூர்வமானதுன்னு அர்த்தம். ஆச்சாரம்னு சொன்னா நம்ம ஸ்நானம் பண்ற போது சுத்தமா இருக்கிறது, இதெல்லாம் ஆச்சாரம். சாப்பிட்ற போது பேசாம இருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் சொல்றோம். அதனால அதெல்லாம் ஆச்சாரம்னு பேர். சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு, ஆச்சாரம்தான் முதல் தர்மம். அந்த ஆச்சார பிரபோ தர்மஹா, ஒழுக்கம். இந்த திருக்குறள்ல சொல்றோம், ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஆச்சாரம் தான் இருக்கு. அந்த ஆச்சாரம் இருந்தா தான் நமக்கு சுகம் தர்மமா நம்மளால அனுபவிக்க முடியும். அதனால கர்மாச்சார யுதா பவது, தப்பு கிடையாதுன்னு சொல்லிருக்கு. ஸ்வர்காதி போக இச்சையா கர்மாச்சார யுதா. அப்போ இந்த நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு? தர்ம அர்த்த காம மோட்சம்னு 4 புருஷார்த்தங்கள் சொல்லியிருக்கு இல்லையா? இதுல இந்த தர்ம புருஷார்த்தத்தை வச்சுட்டு தான் காம புருஷார்த்தத்தையோ அர்த்த புருஷார்த்தத்தையோ அனுபவிக்க முடியும். அதனாலதான் என்ன சொல்லிருக்கு? நித்திய கர்மா நைமித்திக கர்மான்னு ஒன்று சொல்லியிருக்கு. நித்திய கர்மா நைமித்திக கர்மான்னு இருக்கு. இது இந்த நித்திய நைமித்திக கர்மந்தான் எல்லா கர்மத்துக்கும் முக்கியமா, எல்லா கர்மத்துக்கும் அடிப்படையானது. இந்த கர்மம் செய்யாமல் எந்த கர்மம் செய்யறதுக்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது. நித்திய கர்மா நைமித்திக கர்மா. நித்திய கர்மா சொன்னா என்ன அர்த்தம்னா, நாம கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகள்னு அர்த்தம். நைமித்திய கர்மாவும் அப்படித்தான். ஒரு வருஷத்துக்குள்ள பொதுவா வர்ற கர்மாக்கள் எல்லாம் நித்திய கர்மா. தினந்தோறும் செய்யற கர்மாவும் நித்திய கர்மா. ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் செய்யறதும் நித்திய கர்மா தான். 15 நாளைக்கு ஒரு தரம் செய்யறதும் நித்திய கர்மா தான். ஒரு மாசத்துக்கு ஒரு தரம் செய்யறதும் நித்திய கர்மா தான். 6 மாசத்துக்கு ஒரு தரம் செய்யற கர்மாவும் நித்திய கர்மா தான். வருஷத்துக்கு ஒரு தரம் செய்யறதும் நித்திய கர்மா. சிவராத்திரி விரதம் நித்திய கர்மா.
சிவராத்திரி விரதம்ங்கிறது நித்திய கர்மா. தினமும் காலம்பரை சாயங்காலமும் பிரார்த்தனை பண்றோம், அது நித்திய கர்மா. அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்றோம், அது நித்திய கர்மா. உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலத்துல கர்மா பண்றோம், சில புண்ணிய காலத்துல பண்றோம், குரு பூர்ணிமா பண்றோம், அதெல்லாம் நித்திய கர்மா. ஞாபகம் வச்சுக்கணும். நித்திய கர்மான்னா என்ன? நித்தியம்னா தினம் பண்ற கர்மான்னு போட்டுவிட கூடாது. நித்திய கர்மா அப்படிங்கிறது இப்படி ஒண்ணு. நைமித்திக கர்மான்னு சொன்னா அது குழந்தை பிறக்கிற போது, பூணல் போடுற போது, சாதம் கொடுக்கிற போது, எல்லாம் வருஷா வருஷம் வராது. கல்யாணம் பண்ற போது அப்பெல்லாம் நாம சில சடங்கு பண்றோம் இல்லையா, அதுக்கு பேரு நைமித்திகம் கர்மான்னு பேர். நைமித்திகம் கர்மா. நம்ம தமிழ்ல பேசுற போது கர்மா கர்மான்னு சொல்றோம், சம்ஸ்கிருதத்துல கர்மா சொல்லக்கூடாது. கர்ம நகாராந்தா நபும்சகலிங்க கர்மன் சப்தா. கர்ம கர்மணி கர்மாணி அப்படின்னு அதுக்கு ரூபம். அதனால கர்ம நைமித்திகம் கர்மாங்கிறது ஒரு நிமித்தமா பண்றது. கிரகணம் எல்லாம் நிமித்த கர்மாவில் போட்டிருக்காங்க. கிரகணத்தன்னைக்கு நாம பண்ற ஜபம் தியானம் எல்லாம் நிமித்த கர்மாவில் போட்டிருக்கு. இப்ப இந்த நிமித்த கர்மாவையும் விடக்கூடாது, நித்திய கர்மாவையும் நைமித்திய கர்மாவையும் விடக்கூடாது. இதுல நமக்கு இஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் இல்லைன்னாலும் செஞ்சுதான் ஆகணும். இந்த நித்திய கர்மா நைமித்திய கர்மா இருக்கே, எனக்கு இஷ்டம் இல்லை நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது, அதிகாரம் கிடையாது. சந்நியாசம் வாங்கினா தான் விடலாம், அதுல வேற வரும், அது வேற விஷயம். இந்த நித்திய கர்மா நைமித்திக நித்தியம் கர்ம இப்படி சொல்லணும். சம்ஸ்கிருதத்தில் சொன்னா நித்தியம் கர்ம நைமித்திகம் கர்ம. இந்த நித்திய கர்மத்தையும் நைமித்திக கர்மத்தையும் வேதத்தில் நம்பிக்கையுள்ள மனிதன் ஒருபொழுதும் விடக்கூடாது. வேதத்தில் நம்பிக்கையுள்ள மனிதன் ஒருபொழுதும் விடக்கூடாது. அவனுக்கு இவ்வுலகங்களில் உலக இன்பத்தில் நாட்டம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவைகளை விடக்கூடாது. சந்நியாசம் வாங்குவதாக இருந்தால் விடலாம், சந்நியாசம் பெறவில்லை என்றால் அதை விடுவதற்கு முடியாது, அதை விடுறதுக்கு இயலாது. சரி, நித்தியம் கர்ம நைமித்திகம் கர்ம. அது இது எல்லாத்துக்கும் சரி. இதுதான் தர்மம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அர்த்த காமம் தர்மார்த்த காமம்னு சொல்றோம் இல்லையா. அதுல இந்த தர்மம் எல்லாம் இது தர்ம புருஷார்த்தத்தை முன்னிட்டதுதான் நித்தியம் நைமித்திகம் கர்ம. தர்மம்ங்கிற அந்த புண்ணிய புருஷார்த்தத்தை அறம் பொருள் இன்பம் வீடு சொல்றாங்க இல்லையா, அந்த அறத்தை பெறுவதற்கு, அறம்னா புண்ணியம், அந்த புண்ணியத்தை பெறுவதற்காகத்தான் நித்திய கர்மாவையும் நைமித்திக கர்மாவையும் பண்றோம். அப்புறம் காமிய கர்மா இருக்கு, பிராயஷ்சித்த கர்மா இருக்கு. இந்த காமிய கர்மம் எதுக்கு? நாம இந்த உலகத்துல வேற ஏதாவது பொருள்கள் வேணும்னு நினைச்சு பண்றதா இருந்தா பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு நமக்கு குறைவா இருந்ததுன்னு சொன்னா அந்த குறைவை நிறைவு செய்வதற்காக இந்த கர்மங்களை எல்லாம் செய்யலாம். இது செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை, தேவைப்பட்டால் செய்யலாம். புத்திர காமேஷ்டி யாகம்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கு புத்திரன் இல்லையோ அவர்கள் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணலாம். எல்லாரும் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணித்தான் ஆகணும்னு விதி கிடையாது. அப்ப காமிய கர்மாவை பத்தி புரிஞ்சுக்கணும். இதுதான் காமிய கர்மா. காமிய கர்மா நமக்கு காமஹா இருக்குன்னு சொன்னா, காமஹான்னு அர்த்தம் ஆசை, இச்சை இருக்கு. அந்த இச்சையை முறையா பூர்த்தி பண்றதுக்கு சாஸ்திரம் வழி சொல்றது. சாஸ்திரம் வழி சொல்றது. இப்போ நிறைய பேர் குழந்தை பிறக்கலைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, டாக்டர்கிட்ட செக்அப் எல்லாம் பண்றாங்க, அமெரிக்கா போறாங்க, சிங்கப்பூர்லாம் போறாங்க. அதெல்லாம் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பண்ற லௌகிக பிரயத்தனம். வேதத்துல சொல்லியிருக்கிற புத்திர காமேஷ்டி யாகங்கள் எல்லாம் பண்றதுங்கிறது வைதிக பிரயத்தனம். அந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்றதுங்கிறது வைதிக அலௌகிக புருஷார்த்தம், அலௌகிக பிரயத்தனம். அந்த மாதிரி வேதங்கள்ல சொல்லியிருக்கு. உனக்கு இது வேணுமா, தனம் வேணுமா, தானியம் வேணுமா, இது வேணுமா, அதில் ஏதாவது குறைபாடு இருந்தா நீ அதை பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் சொர்க்காதி போகேச்சையா அதெல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது, தாராளமா பண்ணலாம். ஆனா பண்ணித்தான் ஆகணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அப்புறம் பிராயஷ்சித்த கர்மம், மனசுல ஏதாவது நமக்கு இந்த கில்ட் இருக்கலாம், இந்த கில்ட் நிவர்த்தி அர்த்தம். மனசுல ஏதோ நாம குற்ற உணர்ச்சி இருக்கு பாருங்க, அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு சொன்னா அந்த குற்ற உணர்ச்சி நீங்கிறதுக்காக கழுவாய் பிராயஷ்சித்தம் பண்றது. இந்த பிறவியில நாம ஏதாவது தப்பு பண்ணோமா தெரியும், இந்த பிறவியில பண்ணின பாவம் நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகள்ல ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா தெரியுமோ
தெரியாது. ஆகையினால அந்த பிறவியில செஞ்ச பாபம் அல்லது இந்த பிறவிலேயே ஏதாவது பாபம் செஞ்சிருந்தா அந்த பாபத்தை நீக்கிக்கிறதுக்காக வேண்டி பண்ற கர்மம் பிராயஷ்சித்த கர்மம். ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இது சொல்ல போனா ப்ரீவியஸ் இதற்கு முன்பு ஜென்மாக்கள்ல நாம பண்ண பாபம் தெரியாதனால நம்ம மனசுல குற்ற உணர்ச்சி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஜாஸ்தி. ஏன்னா நமக்கு பல 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 பிறவிகள் ஞாபகத்திலேயே இல்லை. அதனால இதற்கு முந்தைய பிறவியில நாம செய்த தவறுகள் ஏதாவது செஞ்சிருந்தா அது இப்ப மனசுல உண்டாகிறதுக்கு அது வேற ரூபமா வரும். நமக்கு அது ஞாபகத்தில் இருக்காது, பதிஞ்சிருக்காது, தெரியாது. ஆகையினால அது நமக்கு குற்ற உணர்ச்சியை உருவாக்காது. ஆனா இந்த பிறவியில நாம ஏதாவது பாவம் செஞ்சிருந்தோம்னா ஒரு பக்கம் நம்மளே அறியாம மனசுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும், கில்ட். அந்த கில்ட் போகணும்னா நமக்கு தான் சாஸ்திரத்துல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுறதுக்காக சாஸ்திரம் சொன்னபடி பிராயஷ்சித்தத்தை பண்றோம். இன்னென்ன தப்புக்கு இன்னென்ன பிராயஷ்சித்தம் அப்படின்னு பிராயஷ்சித்த காண்டம்னே இருக்கு தர்மசாஸ்திரங்கள்ல. அப்ப அந்த பிராயஷ்சித்த காண்டத்தை எடுத்து என்ன பாபத்துக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு சொல்லியிருக்கோ அந்தந்த பாபத்துக்கு அந்தந்த பிராயஷ்சித்தத்தை பண்றது. அதனால என்ன பிரயோஜனம்னா இந்த சைக்கலாஜிக்கலா அந்த கில்ட் போயிடும். நான் தப்பு பண்ணினேன் உண்மைதான், ஆனா அந்த தப்புக்கு என்னையே நான் பனிஷ் பண்ணிக்கிட்டேன், பிராயஷ்சித்தமும் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், மனசுல அந்த குற்ற உணர்ச்சி போயிடும். குற்ற உணர்ச்சி மனசுல இருந்தா அது ஒரு வகையான துக்கம் தானே. ஆகையினால அதாவது நம்மளை யாராவது நிந்திக்கிற போது நம்ம முந்தி பண்ணினோம் இல்ல, அதுக்கெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம்னு தோணும். அப்ப அந்த மனசு அந்த சாந்திக்காக வேண்டிதான் அந்த பிராயஷ்சித்த கர்மா. அதனால பிராயஷ்சித்த கர்மாவும் விரும்பினா பண்ணலாம், இல்லை பரவாயில்லை நான் இதெல்லாம் அந்த ஒரு குறைக்கும் நான் இது பண்ண முடியுமான்னு சொல்லி விடலாம். ஆனா விடாது, மனசு விடாது. அது பண்ணலைன்னா அது என்னமோ பண்ணும். அதனால பிராயஷ்சித்தம் கர்மம். அப்ப இந்த பிராயஷ்சித்த கர்மாவும் ரூல் சட்டம் கிடையாது, பண்ணித்தான் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கணும், இந்த காமிய கர்மமும் பிராயஷ்சித்த கர்மமும் அர்த்த காமத்தை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவதாகும். அர்த்த காமத்தை, அர்த்தம்னா என்ன, பொருள். காமம்னா என்ன, காமம்னா ஆசைன்னு அர்த்தம் இல்லை, ஆசைக்குரிய பொருள்கள், அதற்கும் காமம் என்று பெயர். பொதுவா இது பெண்ணைத்தான் குறிக்கும். ஆகையினால இந்த சுகங்கள் எல்லாம் நமக்கு வேணும்னு ஆசை இருந்தால் அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கர்மா காமிய கர்மத்தையும் பிராயஷ்சித்த கர்மத்தையும் செய்யணும். நிறைய இருக்கு அதுல, அர்த்த காமத்தை பத்தி சொல்லி முடியாது. ஆனா இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தவன், சாஸ்திரத்துல நம்பிக்கை உள்ளவன், தர்ம புருஷார்த்தத்துக்கு பிரயத்தனம் பண்றதுக்கு இடையிலதான் அர்த்த காமத்துக்கு பிரயத்தனம் பண்ணலாமே தவிர வெறுமனே அர்த்த காமத்துக்கு பிரயத்தனம் பண்றதுக்கு சாஸ்திரத்துல அனுமதி கிடையாது. அனுமதி கிடையாது. புரியும் நினைக்கிறேன். அதாவது பொருளையும் இன்பத்தையும் அனுபவிப்பதற்கு மாத்திரம் ஆன்மீக மனிதனுக்கு செயல்படுவதற்கு உரிமை இல்லை. ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்புகின்ற மனிதன் பொருளையும் இன்பத்தையும் மாத்திரம் அடைவதற்குரிய கர்மங்களை செய்வதற்கு உரிமை இல்லை. தர்மம் என்கின்ற புண்ணியம் என்கின்ற குறிக்கோளை அடைவதற்காகவும் அவன் கர்மம் செய்யத்தான் வேண்டும். ஆக தர்ம புருஷார்த்தத்தை நீ பண்றதுக்கு இடையிலதான் அர்த்த புருஷார்த்தத்தையும் காம புருஷார்த்தத்தையும் நீ அடையலாமே தவிர தர்ம புருஷார்த்தத்தை விட்டுட்டு நீ அர்த்த புருஷார்த்தத்தையோ காம புருஷார்த்தத்தையோ அடையறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. உனக்கு சாஸ்திரத்துல நம்பிக்கை இருந்தா இதுதான் நீ செய்யணும். ஆகையினாலதான் இந்த வரி அமைஞ்சிருக்குங்கிறத நான் இங்க ஞாபகப்படுத்துறேன். ஸ்வர்காதி போகேச்சயா கர்மாச்சார யுதா பவது. சொர்க்கம் முதலான உலகங்களில் போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு நீ கர்மங்களை செய்வாயாக. கர்மாச்சார யுதா பவது. அப்ப அவர் என்ன இவர் நேரடியாவே அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பண்ணுன்னு சொல்லிட்டாரேன்னா, லோக சுகத்தை விரும்புறதுங்கிறது மனிதனுக்கு சுபாவம். அதனால அதை ஒத்துக்கிட்டு அவர் சொல்றார். அப்புறம் அடுத்த வரையில என்ன பண்ணிட்டார் பாருங்க, ஸ்வர்காதாவபி சக்ரமேண கமிதோ நைராஷ்யமேவாஸ்திரே. ஆகினால என்ன ஆகுறதுன்னா
அஸ்திரே ஸ்வர்காதௌ அபி, நிலையில்லாத சொர்க்கம் முதலானவைகளிலும். அடுத்த வரியை மாறிடுச்சு பாருங்க. சொர்க்கம் முதலான உலகங்களில் இன்பத்தை விரும்புகின்றவனாய் நீ கர்மங்களை செய்வாயாக, சாஸ்திரங்களில் நம்பிக்கையோடு இருப்பாயாக சொல்லியாச்சு, ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருப்பாயாக சொல்லியாச்சு. ஆனா அடுத்தபடியாக என்னன்னா, சொர்க்கம் முதலான உலகங்களில் இன்பத்தை விரும்புகின்றவனாய் கர்மங்களை செய்வாயாக அப்படின்னு ரெண்டாவது சொல்லியாச்சு. மூணாவது உடனே மாறுறது பாருங்க. என்ன சொல்றார்? உனக்கு நாளாக நாளாக ஒரு உண்மை விளங்கும். இந்த உலகமும் சரி அந்த உலகமும் சரி, இந்த உலக வாழ்க்கையும் அந்த உலக இன்பங்களும் நிலையில்லாதவைகள் அப்படின்னு புரியுங்கிறதுக்காக என்ன சொல்றார்? அஸ்திரேங்கிற வேர்டு யூஸ் பண்றார். ஸ்திரம்னா என்ன? ஸ்டடியா இருக்கிறது, நிலைச்சிருக்கிறதுன்னு பேர். அஸ்திரம்னா என்ன அர்த்தம்? நிலைச்சு இருக்காதுன்னு அர்த்தம். எதுன்னா சொர்க்கம் முதலானவைகள். இதை காட்டிலும், இந்த உலகத்தை காட்டிலும் நமக்கு சொர்க்கத்துல வயசு கூட இருக்கலாம், இளமை அதிகமா இருக்கலாம். ஆனாலும் கூட கால அளவுதான் நீளமே தவிர அங்கேயும் என்ன ஆகும்னா, அங்கேயும் பரிணாமம் வரும், அங்கேயும் துக்கம் வரத்தான் செய்யும். யதா, வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, யதா இக கர்மசிதோ லோகஹா க்ஷீயதே ததா அமுத்திர புண்ணியசிதோ லோகஹா க்ஷீயதே. நீட்டா தெளிவா சொல்லியிருக்கு வேதத்துல. இங்க எப்படி நாம கர்மத்தை செஞ்சு நாம அனுபவிக்கிற பலனெல்லாம் நாசமடைவதை கண்முன்னாலேயே பார்க்கிறோமோ, அதே போன்று சொர்க்கம் முதலான உலகங்களும் நம்முடைய புண்ணியம் கழிந்தவுடன் அந்த வாழ்க்கையும் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. யதா இக கர்மசிதோ லோகஹா க்ஷீயதே ததா, நான் ஒரு வார்த்தை ரெண்டு தினம் சொல்றது காரணம் புரியறதுக்காக. ததா அமுத்திர புண்ணியசிதோ லோகஹா க்ஷீயதே. கண்ணு முன்னாடி கட்டுற கட்டடம் நமக்கு முன்னாடியே கீறல் விழுகிறத பார்க்கிறோம். வைக்கிற மரம், வைக்கிற செடி எல்லாம் அழியறத கண்ணாலேயே பார்க்கிறோம். இந்த சரீரம், இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற சரீரமும் தேஞ்சு அழிஞ்சு போறத பார்க்கிறோம். அனுபவிக்கிற பொருள்கள் எல்லாம் நாசமாவதை கண் முன்னாலேயே பார்க்கிறோம். அதே மாதிரி இங்க இருக்கிறத வச்சு நீ அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கணும். இங்க யதா இக யதா தத்ர, இங்க எப்படியோ அதே மாதிரிதான் அங்க. இதை விட உனக்கு வசதி அதிகமா இருக்கிற மாதிரி தோணலாம். உனக்கு அங்க பிறக்கிற போதே இளமையா பிறப்போமா, ஒரு நாளும் வயசாகவே ஆகாதான். அதனாலதான் தேவர்களுக்கு அஜராகான்னு பேரு, வயது இல்லாதவர், மூப்பு இல்லாதவர்கள்னு பேரு. மூப்பு இல்லாமல் இருக்கலாம், பிணி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை குறுகிய காலம்தான். அதனால் என்னாச்சு? அவர் சொல்றார், அஸ்திரே ஸ்வர்காதௌ அபி, நிலையில்லாத அந்த சொர்க்கம் முதலானவைகளிலும் கிரமேண நைராஷ்யம் ஏவ கமிதா. கிரமேண, கிரமேணன்னு அர்த்தம் கொஞ்ச நாளா, கிரமேணனா முறையாக, நாளாக நாளாக என்னாகும்னா நைராஷ்யம். நைராஷ்யம்னா என்ன அர்த்தம்? நிராசை, நிராசாயாக பாவஹா நைராஷ்யம். நிராசான்னு அர்த்தம் ஆசை போச்சு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த எந்தூசியாசம் போச்சுன்னு சொல்றோம் இல்லையா. முதல்ல நான் எந்தூசியாஸ்டிக்கா இருந்தேன், அந்த எந்தூசியாசம்லாம் போச்சு. நான் ஏதோ ஆன்மீகத்துல அதை பண்ணணும் இதை பண்ணணும் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. சாதாரண எல்லா ஃபீல்ட்லயும் அப்படித்தான். அது என்ன ஆகும்? அந்த ஆரம்பத்துல இருக்கிற ஒரு விறுவிறுப்பும் வேகமும் அது என்ன ஆகும்? போக 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 இதாயிடும். நல்ல சரியான வழிகாட்டி இருந்தா அழகா அது நிற்கும், டெவலப் பண்ண முடியும் எந்த விஷயமே. ஆனா அது இங்க இந்த இடத்துல என்னன்னா, நான் சொல்றது சாஸ்திர தர்மம், இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கை விஷயத்துல சொல்றேன். சரியான வழிகாட்டி இருந்தா அந்த உணர்ச்சி ஒழுங்குபடுத்தப்பட்டு அது ரொம்ப அழகா நிற்கும், இல்லாட்டி நிற்காது. இவர் சொல்றார் நிராசை வந்துடும். என்ன இது? எத்திர எத்திர விஷயானந்தா தத்திர தத்திர அனித்யத்துவம். அனித்யத்துவம் எத்திர எத்திர, வெளியில எங்க விஷய ஆனந்தம் இருக்கோ அதெல்லாம் அந்த விஷயானந்தம் அனித்யம்தான். அதனால இந்த விஷயானந்தமும் சரி அந்த விஷயானந்தமும் சரி, எல்லா விஷயானந்தங்களும் அனித்ய ஸ்வரூபம், அனித்ய ரூபமா இருக்கு. அனித்தியமானது எனக்கு வேண்டாம், நான் விரும்புறது சுவிமலம் நித்யானந்த சுகம். நான் விரும்புறது சுவிமலமான
பிறவே இல்லாத நித்தியானந்த சுகத்தை நான் விரும்புகிறேன். அனித்தியமான விஷயானந்த சுகம் எனக்கு வேண்டவே வேண்டாம்ங்கிற ஒரு விருத்தி இருக்க, அதுக்கு பேரு நிராசான்னு பேர். என்ன விருத்தி? எல்லாம் துக்காத்மகம். சர்வம் பிரபஞ்ச எல்லா பிரபஞ்சமும் துக்கஸ்வரூபமா இருக்கு. அதனால விஷய சுகம் துக்க மிஸ்ரிதம் இல்லை. இந்த விஷய சுகங்கள் எல்லாம் துன்பம் கலந்ததாகத்தான் இருக்கிறது. எனவே எனக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு விருத்தி, அந்த விருத்தி தான் நிராசான்னு. அந்த நிராசாங்கிற விருத்தி, அதாவது அதில் இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு. அந்த யாகம் இந்த யாகம், அந்த ஹோமம் இந்த ஹோமம், அதெல்லாம் பண்ணி பண்ணி நான் நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கை இருந்தது சாஸ்திரத்தில். அதனால நான் இந்த யாகம் பண்ணால் அது கிடைக்குமோன்னு நினச்சேன், இது கிடைக்குமோன்னு நினச்சேன். கிடைச்சதெல்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆகினால எனக்கு என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த இதில் எல்லாம் நிராசை வந்து, சாஸ்திரம் எந்த ஒரு விஷயங்களை சாஸ்திரம் சொல்லி அதுக்காக கர்மா பண்ணுன்னு சொல்கிறதோ, அந்த சாஸ்திரம் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அனித்தியமான விஷயங்களைத்தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி மனசில் நினச்சி நிராசை வருது. நிராசை வந்த உடனே என்ன ஆகுறதுன்னா, நித்யானித்ய விசாரணே ஸ்வதிகிருதா தத்துவம் சமன்விச்சது. நித்திய அனித்ய விசாரணே சு அதிகிருதா. எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற ஒரு மனசுல என்ன ஓடிக்கிட்டே இருக்கான். அதாவது இதெல்லாம் அனித்தியம் புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கை உடம்பு அனித்தியம், இந்த உடம்பு அனுபவிக்கிற பொருள்களும் அனித்தியம்ங்கிறது நல்லாவே மனசுல பதிஞ்சு போச்சு. ஆனா நித்தியமானது ஒண்ணு இருக்கணும், நித்தியமானது எனக்கு வேணுங்கிற எண்ணம் இருக்கு, இச்சை இருக்கு. அப்போ வேதங்கள்ல வேற சொல்லுகிறது நித்தியமானது ஒண்ணு இருக்கு, நித்தியமானது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னும் இந்த அமிர்தஸ்வரூபம் இருக்கு, அமிர்தஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு, அப்படிலாம் நிறைய வேதங்கள்ல வாக்கியங்கள்லாம் இருக்கு. அது வேதத்துல நம்பிக்கை இருக்கிறதுனால வேத கருத்துக்களை கேட்டுக்கிட்டே இருக்கானா. நித்தியமான பொருள் இறைவன் ஒருவர் தான், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். ஈஸ்வரஹா ஏவ நித்யஹா, இந்த பிரம்மைவ சத்தியம், பரம்பொருள் ஒன்றுதான் உண்மையானது, நிலைத்திருக்கக்கூடியது, மற்றதெல்லாம் மாறக்கூடியது அப்படின்னு நிறைய கேள்விப்படுறான். இந்த கேள்வி ஞானம் ஒரு பக்கம் இருக்கு, கேள்வி ஞானம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் அனுபவ ஞானம் இருக்கு. நித்தியமான பொருள் இருக்கிறது என்பது கேள்வி ஞானம். இவ்வுலகம் அனித்தியம் என்கிறது அனுபவபூர்வமான ஞானம், பிரத்யக்ஷமான அனுபவம். ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரத்யக்ஷமா இருக்கு. அயம் லோகா அனித்யா, அஸ்மாபிஹி அனுபூயமானஹ அயம் லோகா அனித்யா. நம்மளால் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகமானது அனித்தியமாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது பிரத்யக்ஷமா தெரியுது. சாஸ்திரமும் சொல்லுகிறது. சொர்க்கம் அனித்தியம்ங்கிறது நமக்கு பிரத்யக்ஷமா தெரியல, சாஸ்திரம் சொல்றது. அனுமானத்தை வச்சுக்கிட்டு சாஸ்திர வாக்கியத்தையும் நம்முடைய பிரத்யக்ஷ அனுபவத்தையும் வைத்துக்கொண்டு சொர்க்கமும் அனித்தியம்னு அனுமானம் பண்றோம். எது எது பரிச்சின்னம் தத் தத் அனித்தியம்னு அனுமானம் பண்றோம். எது பரிச்சின்னமாக இருக்கிறதோ அது அனித்தியம்தான், எது வரையறைக்குட்பட்டதோ அது நிலையில்லாதது அப்படிங்கிறது ஊகிச்சும் புரிஞ்சுக்கிறோம். ஆக இந்த உலகம் அனித்தியம் என்கிறது பிரத்யக்ஷமாகவே தெரிகிறது. சாஸ்திரமும் அதை ஆமோதிக்கிறது. ஸ்வர்க்கமும் அனித்தியம் என்பதை சாஸ்திரம் சொல்லுகிறது. சாஸ்திர வாக்கியத்தை வைத்துக்கொண்டும் நம்முடைய பிரத்யக்ஷத்தை வைத்துக்கொண்டும் சொர்க்கமும் அனித்தியம் என்பதை அனுமானபூர்வமாகவும் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த மாதிரி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. எது நித்தியம் எது அனித்தியம்னு விசாரணை நடக்குது மனசுக்குள்ள. ஆக நல்ல கவனமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உலகம் அனித்தியம் என்கின்றது அனுபவபூர்வமான அறிவா இருக்கு. இதுக்கு ஒன்றும் நம்பிக்கை, நான் இந்த உலகம் அனித்தியம் என்பதை நம்புகிறேன்னு சொல்ல வேண்டாம். நான் இந்த உலகம் அனித்தியம் என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறேன், சந்தேகமே இல்லை. ஆனால் சொர்க்கம் அனித்தியம் என்பதை நான் நம்புகிறேன். ஆனா நம்புகிறேங்கிறது கூட இல்லை, சாஸ்திரத்தை நான் எப்ப நம்பிட்டேனோ அது தர அறிவையை நான் ஒத்துக்கிட்டேன், ஆகையினால நம்புறேன்னு கூட சொல்ல வேண்டாம். சொர்க்கமும் அனித்தியம்தான். ஆனா அதுல கொஞ்சம் இருக்கிறது, கொஞ்சம் லைட்டா வித்தியாசம் இருக்கு. இதை பிரமாணம்னு ஒத்துக்கிட்டாச்சுன்னு சொன்னாலே அப்புறம் நம்புறேன்னு சொல்லக்கூடாது. பிரமாணத்தை அக்செப்ட் பண்ணிண்டாலே பிரமாணத்துலதான் நம்பிக்கை வேணுமே தவிர, பிரமாணத்துல நம்பிக்கை வந்தாச்சுன்னு சொன்னா பிரமாணம் கொடுக்கறதெல்லாம் ஞானம்தான், அறிவுதான். ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். சாதாரண வார்த்தையில நான் பேசுறதெல்லாம் இப்போ. அதனால பிரமாணத்தை எப்போ ஒத்துட்டோமோ
இப்போ பிரமாணம் தரதெல்லாம் ஞானம்தான், அறிவு தான். பிரமாணத்திலேருந்து என்ன கிடைக்கிறது? பிரமா கிடைக்கிறது, அறிவு கிடைக்கிறது. பிரமாணனாலே அறிவு தானே அர்த்தம். சரி, இப்போ நித்யானித்ய விசாரணே சு அதிகிருத்தா. சு அதிகிருத்தான்னு அர்த்தம் நல்ல மனசு அதில் ஒன்றி போச்சு. இது அனித்தியம், நித்தியமானது ஒன்று இருக்குங்கிற கேள்வி ஞானம் வேற இருக்கு. கேள்வி ஞானத்தை சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம்? ஆபாத ஞானம்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொன்னால் செகண்டரி நாலேஜ் அப்படின்னு பேர். அது வந்து கிளியராக இல்லை, பட் இருக்குன்னு தெரியுது. ஆபாத ஞானம். அதனால என்ன பண்றான்னா தத்துவம் சமன்விச்சது. அவன் என்ன பண்றான்? அந்த தத்துவத்தை நன்கு தேடி செல்லட்டும்னு சொல்லியிருக்கார். தத்துவத்தை நன்கு நாடி செல்லட்டும், தேடி செல்லட்டும். தத்துவம்னா என்னது? இந்த இடத்துல நித்தியம்னு அர்த்தம். நித்தியமான அந்த பொருளை, தத்துவத்தை தேடி செல்லட்டும். பாருங்க, ஸ்வர்காதி போகேச்சாலுட்டு தத்துவேச்சா. முதல்ல என்ன இச்சை இருந்தது? இகலோக பரலோக இச்சை இருந்தது. இப்ப என்னாச்சு? இகலோக பரலோக இச்சை போச்சு. ஆஷா இகலோக பரலோக ஆஷா இப்ப என்னாச்சு? நிராசாவாயிடுச்சு. நிராசா ஆனதுனால என்னாச்சுன்னா நித்திய இச்சா தத்துவ இச்சா வந்துடுது. அனித்திய விஷயத்துல இச்சா போயாச்சு. அனித்திய விஷய இச்சா கதா போயாச்சு. அனித்திய விஷய இச்சா போயாச்சு, நித்திய விஷய இச்சா ஆகதா. அனித்தியமான விஷய இச்சை போய்விட்டது, நித்திய விஷயத்தை பற்றிய இச்சை உண்டாகி இருக்கிறது. நித்தியமான விஷய இச்சை உண்டாகி இருக்கிறது. சரி, அப்ப நித்தியமான விஷய இச்சை உண்டாகி இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? அப்ப அதை தேடுன்னு சொல்ற. தத்துவத்தை தேடு, நித்தியமான விஷயத்தை தேடுங்கிறார். எப்படி தேடுறது? அதுக்கு வழி சொல்லி கொடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். ஞானாப்தே பரிபந்தினௌ கிலமலௌ விக்ஷேபதோஷஸ்ததா சேதோ நிஷ்டமஹாரிபூ பிரதமதः சோன்மூலனீயௌ யதः காமம் தூரமபாஸ்ய கர்ம நிரதः மாலின்யரிக்தஸ்ததः சித்தைகாக்ர்ய சுசித்தயே ச பஜதாம் நிஷ்காமனோபாசனம். இந்த ஸ்லோகம் நித்தியமான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கான தகுதியை உறுதிப்படுத்துகிறது. தகுதியை கூறி அந்த தகுதியில் நாம் நிலைத்திருக்கும்படி செய்வதற்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரிஞ்சிருக்கிற கர்மயோகத்தையும் உபாசனையையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் ஆசிரியர். கர்மயோகம், உபாசனா. உபாசனையும் கர்மயோகத்துல தான் சேரும், இருந்தாலும் பிரித்து சொல்றோம், அவ்வளவுதான். இதற்கு முன்பு ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம். என்ன விஷயம் சொன்னா, 5 விதமான அழுக்குகள் நம்மிடத்திலே இருக்கின்றது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. முதல் அழுக்கு விருப்பு வெறுப்பு என்கின்ற அழுக்கு. இரண்டாவது அழுக்கு சஞ்சலம், விக்ஷேபம் என்கின்ற அழுக்கு, மனதின் அலைபாயும் தன்மை என்கின்ற அழுக்கு. மூன்றாவது அழுக்கு அஞ்ஞானம், அறியாமை. நான்காவது அழுக்கு ஐயம், சந்தேகம்ங்கிற அழுக்கு. ஐந்தாவது அழுக்கு தவறாக புரிந்து கொண்டிருப்பது, விபரீத பாவனா அப்படிங்கிற அழுக்கு. இந்த 5 அழுக்கு நீங்கிறதுக்காக 5 சாதனம் சொல்லி இருக்குன்னு அன்னைக்கு சொன்னேன். விருப்பு வெறுப்பை நீக்கிறதுக்காக கர்மயோகமும், மனதின் அலைபாயும் தன்மையை நீக்கிறதுக்காக உபாசனையையும், அறியாமையை நீக்கிறதுக்காக சிரவணத்தையும், சந்தேகத்தை நீக்கிறதுக்காக மனனத்தையும்,
விபரீத பாவனையை நீக்கிறதுக்காக நிதித்தியாசனத்தையும் சாஸ்திரம் உபதேசம் பண்ணி இருக்கிறதுன்னு சொன்னேன். அதை இப்ப இங்க அழகா டெவலப் பண்ற. அன்னைக்கு நான் என்ன கருத்தை சொன்னேனோ அதை இப்ப நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கிறோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல இப்ப நான் பதார்த்தங்கள்லாம் சொல்றேன், கேளுங்க. ஞானாத்தேஹே மலௌ பரிபந்தினௌ கில ததா விக்ஷேப தோஷா ச. ஞானாத்தேஹே, ஞானம்னு சொன்னா அறிவு, ஆப்தின்னு சொன்னா அடையிறது. ஞானாத்தேஹேன்னு சொன்னா அறிவை அடைவதற்கு மலவு பரிபந்தினோ கில, மலமானது வழிப்பறி திருடர்கள் அன்றோ. அறிவை அடைவதற்கு இந்த இரு மலங்கள் வழிப்பறி திருடர்கள் அன்றோ. அப்படியே கீதையில சொன்னது இருக்கு, சொல்லிருக்கு. இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த விஷயம்தான் பரிபந்தினவுங்கிறது அங்க சொல்லியிருக்கு. அதை ஞாபகமா இவர் கீதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எழுதுறார். மலவுன்னு சொன்னா இது இருமை, சம்ஸ்கிருதத்துல இருமை யூஸ் பண்ணியிருக்கார். ராகத்வேஷௌ மலௌ, மலௌ மலஹா மலௌ அப்படிங்கிற அர்த்தத்தில். பரிபந்தினௌ மலௌ பரிபந்தினௌ இருமையை யூஸ் பண்ணியிருக்கார். பந்தின் சப்த பந்தா பந்தானௌ பந்தானா. அதனால பரிபந்தினௌ விருப்பு, ஞான அறிவை அடைவதற்கு விருப்பும் வெறுப்பும் வழிப்படி திருடர்கள் அன்றோ. கிலன்னா அன்றோ அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ராகத்வேஷம் விடவே விடாதுன்னு சொல்றார். என்னதான் நமக்கு நிராசை வந்தாலும் கூட இந்த ராகத்வேஷம் போகிறதில்லைங்கிறார். இந்த ராகத்வேஷம் இருக்கே, இந்த விருப்பு நமக்கு பற்று, இந்த உலகத்துல நிராசையா இருந்தாலும் இந்த விருப்பு வெறுப்பு போக மாட்டேங்கிறது. எல்லாம் பற்று இல்லைதான். இந்த உலக இன்பம் வேண்டாம் தான் சொல்றோம், சொர்க்கமும் வேண்டாம் தான் சொல்றோம், விருப்பு வெறுப்பு போயிடுத்தோங்கிறார், போக மாட்டேங்குது. ஆக எனக்கு இந்த உலகம் வேண்டாம், இந்த உலக சுகம் வேண்டாம், அந்த உலக சுகம் வேண்டாம்னு நீ சொல்லிட்ட, ஆனாலும் மனசுல விருப்பு வெறுப்பு இருக்கு, ரொம்ப வருஷமா பழகி இருக்க, அதனால விருப்பு வெறுப்பு இருக்கு. நிராசை இருந்தாலும் விருப்பு வெறுப்பு போகலை, அந்த நிராசை இன்னும் ஸ்திரமாகலை. இப்ப நிராசை இருந்தாலும் ஸ்திரமாகலை. ஆகையினால வழிப்பறி திருடர்கள், வழிப்பறி திருடர்கள் ஏன் சொல்லணும்? பரிபந்தி, பந்தினா வழி, பரிபந்தி. தமிழ் பரியும் சம்ஸ்கிருத பரியும் ஒன்னாதான் இருக்கு. வழிப்பறி திருடர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், கார்ல போறோம், கார்ல போற போது மதுரைக்கு போகணும்னு நினைக்கிறோம். மதுரைக்கு போற போது வண்டிக்குள்ள நான் ஒரு 1.5 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 லட்ச ரூபா பணம் வேற, கேஷ் வச்சுருக்கேன் கையில, ஒன்றும் இல்லை, இப்படி ஒன்றும் இல்லை, இந்த நம்ம எப்படி இருக்கும் அது வேற விஷயம். ஒரு கையில கேஷ் வச்சுக்கிட்டு இருக்கேன். யாரோ நியூஸ் கொடுத்துருக்காங்க, சுவாமி கார்ல வரார், பணம் இருக்கு வண்டியில அப்படின்னு யாரோ நியூஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே நடுவில் உசிலம்பட்டிக்கு தாண்டி வெறும் ஒரு காட்டு மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து 4 பேர் திடீர்னு வரான். வந்தவுடனே சுற்றி வளைச்சிக்கிறான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம கஷ்டப்படுவோம், அது வேற விஷயம். நம்மகிட்ட பணம் போயிடும். எங்கே போகிறோம்? மதுரைக்கு போகிறோம், முக்கியமாக கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இது ஒரு மனசில் அப்படி புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அதனால இது சம்ஸ்கிருத ஞான காம குரோதஸ் ததா லோபா தேஹே திஷ்டந்தி தஸ்கராக ஞான ரத்னாபஹாராய தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. ஃபேமஸ் ஸ்லோகம். காம குரோதஸ்ச லோபஸ்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கராக. இந்த விருப்பு வெறுப்பு பொருளாசை, இந்த 3 திருடர்கள் இந்த உடம்புல உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். காம குரோதஸ்ச லோபஸ்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கராக. எதுக்குன்னா ஞான ரத்ன அபஹாராய, அந்த அறிவு பகுத்தறிவுங்கிற இந்த செல்வத்தை அபகரிக்கிறதுக்காக உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். அதனால தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத, கேர்ஃபுல், பிவேர், ரொம்ப ஜாக்கிரதையா இரு, இல்லாட்டி வசமா மாட்டி இழுத்துன்னு போயிடுவான்னு அர்த்தம். அது மாதிரி இந்த விருப்பு வெறுப்புங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற இந்த நிராசா நித்யாநித்திய விவேகம்ங்கிற இந்த செல்வத்தை அபகரித்து விடக்கூடிய தன்மையுடையது. ஆக விவேகம் என்கின்ற ஒரு மாபெரும் செல்வத்தை அபகரிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் படைத்தது இந்த விருப்பு வெறுப்பு.
நமக்கு இப்ப விவேகம் வந்திருக்கு. கர்மாவெல்லாம் நித்திய நைமித்திய கர்மாவை பண்ணி அதை வச்சுக்கிட்டு காமிய கர்மாவையும் பிராயஷ்சித்த கர்மாவும் பண்ணதுனால இந்த நித்திய நைமித்திய கர்மா சும்மா இல்லாம நமக்கு ஒரு சக்தியை கொடுத்து நமக்கு விவேகத்தை கொடுத்துடுது. ஆனா இந்த விவேகத்தை கொடுத்தாலும் கூட அந்த விவேகத்தை ட்ராக் பண்றது எது இந்த விருப்பு வெறுப்பு இழுக்கிறது. அப்ப விருப்பு வெறுப்பு இழுக்கிற காரணத்தினால என்ன சொல்லுகிறார் இவர்னா, அது மலம், அது ரொம்ப ரொம்ப வழிப்பறி திருடனா இருக்கு. ததா விக்ஷேபதோஷா. இது ஒரு டாபிக், இது சின்னதா முடிஞ்சு. ஞானாப்தேகே மலவு பரிபந்தினோ கில கில அல்லவோ அப்படின்னு சொன்னது மாத்திரம். ததா விக்ஷேபதோஷா. அதே மாதிரிதான் அப்படி ஒருவேளை நமக்கு விருப்ப வெறுப்பு இல்லாட்டாலும் உட்கார்ந்து இருக்கிற போது மனசு நல்லா இருக்க மாட்டேங்குது, அலபாயிறது. ததா அப்படின்னா என்ன, அப்படியே. விக்ஷேபதோஷா. விக்ஷேபதோஷான்னு அர்த்தம், ஞானத்தை பெறுவதற்கு இந்த மனதின் அலைபாயும் தன்மையும் ஒரு தடையாகவே இருக்கிறது. விருப்ப வெறுப்பெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, உட்கார்ந்துருந்தா மனசு தியானம் பண்ண மாட்டேங்குது, ஜபத்தில் இன்ட்ரெஸ்ட் போக மாட்டேங்குது. கூடாதுன்னு தெரியுது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் போக மாட்டேங்குது. ஆகையினால விக்ஷேபா விவிதம் க்ஷிபதி, பல்வேறு திசைகளை நோக்கி பறந்துட்டு போயிடுது, செதறி போறதுன்னு அர்த்தம். மனசு செதறி கிடக்குன்னு அர்த்தம். மனசு ஒன்னா இல்லை, செதறி கிடக்கு. பல்வேறு விஷயங்கள்ல ஊறி இருந்த மனசாச்சா, ஆகையினால ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு அதை குமிக்க முடியல, செதறது. விக்ஷேபம்னா அருமையான அர்த்தம், செதறி கிடக்குன்னு அர்த்தம். மனதின் சிதறல், மனதின் சிதறலான குறை, மனதில் சிதறல் என்கின்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. இந்த செதறலும் அப்படி கிடக்கு. அதனாலதான் குவிக்கிறது குவிக்கிறதுன்னு சொல்றோம். செதறல்லாம் என்ன பண்ணணும், அப்படியே குவிக்கணும், ஒரு இடத்துக்கு கொண்டு வைக்கணும். இப்படியே கசாமசான்னு இப்படி கடந்ததுன்னு சொன்னா என்ன பண்றோம், நம்ம எல்லாத்தையும் குவிச்சு அது சரி பண்றோம். குவிக்கிறது நல்ல வார்த்தை. அந்த விக்ஷேபம்ங்கிறதுக்கு எனக்கு இப்பதான் நல்ல ஒரு வார்த்தை கிடைச்சது, செதறல்னு அர்த்தம். மனது செதறி, விவிதம் க்ஷேபணம்னாலே எரியறதுன்னு அர்த்தம். அப்படி அப்படி பறந்து போறது இருக்கு, அது மாதிரி இருக்கு. அதனால என்னன்னா, சேதோ நிஷ்டமஹாரிபூ பிரதமதா. சேதோ பிரதமதா விட்டுடும், சேதோ நிஷ்ட மகாரிபு. இந்த ரிபு சேதஹான்னா மனசு அல்லது புத்தி, நிஷ்ட மகாரிபு. நிஷ்டன்னு அர்த்தம் அறிவு உறுதியா மனசுல நிலைச்சிருக்கிறதுக்கு பெரிய சத்ருவா இருக்குங்கிற. சேதோ நிஷ்ட மகாரிபு. இதெல்லாம சேர்ந்து ரிப்புன்னா சத்ருன்னு அர்த்தம். ரிப்புன்னா சத்ரு, மகாரிப்புன்னு அர்த்தம் பெரிய சத்ரு. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், வெளியில சத்ரு இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த அந்த சத்ரு, உள்ளேயே இருந்து குழிபறிக்கிற சத்ரு இது. அதனால மகாரிப்பு. சேதோ நிஷ்டான்னு அர்த்தம் இந்த விவேகமானது. விவேகம் இந்த இடத்துல அந்த அர்த்தம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். விவேகம்ங்கிற ஒரு நிஷ்ட, விவேகத்துல நாம ஸ்திரமா இருக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கு. விவேகத்துல நாம உறுதியா இருக்கிறதுக்கு இது இடைஞ்சலா இருக்கு. இது அனித்தியம்னு புரிஞ்சிருக்கு, நித்தியம் ஒண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், நித்தியமானதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நமக்கு அனித்தியம்ங்கிறதும் நித்தியம்ங்கிற விவேகம் இருந்தாலும் அந்த நித்திய அனித்திய விவேகம் உறுதியாக இல்லாமல் இருக்கும்படி இந்த விருப்பு வெறுப்பும் மனதின் சிதறலாகி அலைபாயும் தன்மையும் நமக்கு சத்ருவாக இருக்கிறது. ரொம்ப பெரிய சத்ருவா இருக்கு. ஆகையினால ஆகையினால் என்ன பண்ணணும், பிரதமதா உன்மூலனீயோ. முதல்ல பிரதமதான்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் நீ முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா உன்மூலனீயோ. உன்மூலனீயம்னா நல்ல வேரோட அதை நீ எடுக்கணும். வேரோட எடுக்கணும். எதை, விருப்பு வெறுப்பையும், நான் இனிமே சமஸ்கிருதத்தை சொன்னேன், மலத்தையும் விக்ஷேபத்தையும் உன்மூலம் பண்ண வேண்டும். உன்மூலம்னா என்ன அர்த்தம், அந்த வேற மேல கொண்டு வரதுக்கு பேர் உன்மூலம்னு பேர். அதனால இங்க என்ன அர்த்தம்னா, இது ஆழமா நம்ம கிட்ட வேரூன்றி இருக்கு, இதை நாம மேலே கொண்டு வர வேண்டும் என்பது கருத்து. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான சாதனையை அடுத்த வரிகளில் சொல்லுகிறார். விவரமாக அடுத்த வகுப்பில் பேசுகிறேன். ஓம் ஹரி ஓம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஓம்
ஓம்